அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. யெகோவா தேவனின் 7 பண்டிகைகள் உடைய 2வது பாகத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதல் பாகத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், வசந்த கால 4 பண்டிகைகளை குறித்து நான் உங்களோடு கூட பேசினேன். அவைகளை மறுபடியும் குறிப்பிட்டு விட்டு பிறகு இந்த நாளில இலையுதிர் காலத்தில் நடக்க போகிறதான 3 பண்டிகைகள் இனி வரப்போகிற காலத்தில் அது நிறைவேறும் என்று சொல்லி அதை குறித்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன். முதல் பண்டிகை என்னவென்றால் பஸ்கா பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ்ஓவர். 2வது புளிப்பில்லா அப்ப பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் அன்லீவன் பிரெட். 3வது முதற் பலன்களின் பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். 4வது பெந்தேகோஸ்தே பண்டிகை அல்லது வாரங்களின் பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டகாஸ்ட் ஆர் ஹார்வெஸ்ட் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த 4 பண்டிகைகளும் கிறிஸ்துவுக்குள் நிறைவேறிவிட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம் தொடங்கி பெந்தேகோஸ்தே நாளில் அபிஷேகம் ஊற்றப்பட்ட அந்த நாள் வரைக்கும் காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு இலையுதிர் காலத்தில் நடத்தப்பட்ட பண்டிகைகளுடைய அந்த சாராம்சம், அதனுடைய சிக்னிபிகன்ஸ், எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, 5வது பண்டிகை என்னவென்றால் எக்கால பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட். இதை குறித்து லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் முதல் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார். அது மாத்திரமல்ல, இதே சம்பவத்தை குறித்து, இந்த எக்கால பண்டிகை குறித்து என்னாகும் 29:1 நாம் வாசிக்கிறோம். அதையும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். என்னாகமும் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 7ஆம் மாதம் முதல் தேதி பரிசுத்த சபை கூடும் நாளா இருக்க கிடவுது. அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அது உங்களுக்கு எக்காலம் போதும் நாளா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த 2 பகுதியும் வாசித்தோம் இல்லைங்களா? இதுல நீங்க முக்கியமாய் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. மோசே மூலமா இந்த கட்டளை இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது, நீங்கள் இந்த எக்கால பண்டிகை நடத்தும் போது அதுல சாதாரணமான யாதொரு வேலையும் நீங்கள் செய்யலாகாது என்று சொல்லி என்னாகமும் 29:1 சொல்லுகிறார். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இது எதை காண்பிக்கிறது என்றால், இவர்கள் ஏற்கனவே ஒரு விவசாய ஆண்டை கடந்து வந்திருக்கிறார்கள். அது ஒரு முடிவுக்கு வருகிறது. அது முடிவுக்கு வந்த பிற்பாடு அடுத்த இந்த எக்கால பண்டிகை ஆண்டு தொடங்க இருக்கிறது. இவங்கோ தங்களுடைய விதைப்பையும் அறுப்பையும் எல்லாம் ஓய்ந்து போய் பிறகு இந்த புதிய எகத்துக்குள்ள அல்லது புதிய ஆண்டுக்குள்ள இவர்கள் நுழைகிறார்கள். இப்போ துல்லியமாய் இது எப்போ நிறைவேறும் என்றால், இந்த பண்டிகையினுடைய சிக்னிபிகன்ஸ், இந்த பண்டிகையுடைய சாராம்சம் என்னவென்றால், ஃபியூச்சர்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை குறித்து இது சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல இதை பற்றி அவர் சொல்லுகிறார். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 17ஆம் வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடன் கூட இருப்போம். அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையின் படி பழைய ஏற்பாடு காலத்துல கொண்டாடப்பட்ட எக்கால பண்டிகையுடைய அர்த்தம் என்னவென்றால், எதிர்காலத்துல நடக்க போகிற ரகசிய வருகை குறித்து அது பேசப்படுகிறது. இது ஒரு பண்டிகை போலதான் நடக்கும். விசுவாசிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு வருகையா இருக்கும். சந்தோஷத்தை கொண்டக்கூடிய ஒரு நாளா இருக்கும். ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் மணவாளனா இந்த உலகத்துல வந்து தம்முடைய மணவாட்டியாக திருச்சபையை கர்த்தர் அழைத்து செல்ல போகிறார். அதனால ஆண்டுடைய வருகை நமக்கு கலக்கத்தை கொண்டு வரக்கூடாது, அது நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும். அப்போ இந்த எக்கால பண்டிகை எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை குறிக்கிறது. 6வது பண்டிகை பாவ நிவாரண நாள் பண்டிகை, இங்கிலீஷ்ல ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட். இந்த பண்டிகை எப்பொழுது நடக்கும் என்றால், எக்கால பண்டிகைக்கு 10 நாட்களுக்கு பிறகுதான் பாவ நிவாரண நாள் வருகிறது. பாவ நிவாரண நாள் என்றால் என்ன? பிரதான ஆசாரியன் ஒவ்வொரு ஆண்டும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று இஸ்ரவேலின் பாவங்களுக்காக பலி செலுத்தும் நாளாகும். அப்போது ஜனங்களுக்காகவும் தனக்காகவும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து அதை தெளித்து ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வான். அதனால அந்த பாவ நிவாரண
பலி அல்லது பாவ நிவாரண நாள் என்று சொல்லப்படுகிறது. இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். சரிங்களா? நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிரதான ஆசாரியனாக அவர் வந்தார். இந்த இந்த பண்டிகைக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா அட்டோன்மெண்ட் என்று சொல்லுவாங்க. அந்த அட்டோன்மெண்ட் என்ற வார்த்தையை நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா அட் ஒன் மென்ட், அதாவது அட் ஒன் மென்ட் என்றால் ஆண்டவராகிய தேவனும் மனுக்குலமும் பிரிந்து கிடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியர் போல மத்தியஸ்தராக செயல்பட்டு பிதாவாகிய தேவனையும் மனுக்குலத்தையும் ஒன்றாக இணைத்தார். அதுக்கு பேர் தான் அட்டோன்மெண்ட். பாவ நிவாரண பலியாக தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தார். இதை குறித்து எபிரேயருடைய ஆசிரியர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. எபிரேயர் 9:24 நான் படிக்கிறேன். அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாய் பிரவேசித்திருக்கிறார். 25ஆம் வசனம். பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோடு வருஷந்தோடும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படி பிரவேசிக்கவில்லை. 26ஆம் வசனம். அப்படி இருந்ததானால் உலகம் உண்டான முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுறதுனால் பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அதாவது ஒரே தரம் அவர் நமக்காக பலியானார் என்று வேதம் சொல்லுகிறது. 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அட்டோன்மெண்ட், பாவ நிவாரண நாள், அந்த பண்டிகையினுடைய அர்த்தம் என்னன்னா, ஒன்று கிறிஸ்துவில் அது நிறைவேறிற்று. சரிங்களா? ஃபியூச்சர்ல ஒன்று நடக்க போகும். அது என்ன நடக்கும்னா, இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரத்துல மிக தெளிவாக சொல்லுகிறார். ரோமருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 25 நான் படிக்கிறேன். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடி ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புரஜாதியருடைய நிறைவு உண்டாகிற வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரமாய் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து, நல்ல கவனிங்க, மீட்கிறவர் எங்கிருந்து வருவாராம்? சியோனிலிருந்து வந்து, அதாவது அவருடைய வருகை, பகிங்கர வருகை பற்றி பேசுகிறது. மீட்கிறவர் எங்கிருந்து வருவார்? பரலோகத்திலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அட்டோன்மெண்ட், அதாவது இந்த பாவ நிவாரண நாள் என்ற அந்த பண்டிகை இன்னொரு காரியத்தையும் அது குறிக்கும். அது எதை குறிக்கும் என்றால், இஸ்ரவேல் ரட்சிக்கப்படுகிற காரியத்தை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து நமக்காக பாவ நிவார்த்தி செய்தது போலவே அந்த நாளிலே இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் தன்னை நானே பலியாகி விட்டேன், நான் தான் உங்கள் மேசியா என்பதாக கர்த்தர் காண்பித்து யாக்கோபுடைய அவபக்தியை அந்த இடத்துல இருந்து எடுத்து போட்டு இஸ்ரவேலரை ஆண்டவர் ரட்சிப்பார். இதுதான் பாவ நிவாரண நாள் பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட். அடுத்து கடைசி பண்டிகை, 7வது பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னாக்கிள், கூடார பண்டிகை. இது எப்பொழுது நடக்கும் என்றால், இந்த பண்டிகை பாவ நிவாரண நாளுக்கு 5 நாட்களுக்கு பிறகு நடைபெறும். 7 நாட்கள் இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவர்கள் செலிப்ரேட் பண்ணுவார்கள். அது மாத்திரமல்ல, கூடாரங்களில் தங்கி இருக்கிறது நினைவு கூறும் வண்ணமாக பனை ஓலைகளால் செய்யப்பட்ட கூடாரங்களில் அவர்கள் வாழ்வார்கள் என்று சொல்லி, இது எதை ஞாபகப்படுத்தி இவர்கள் இப்படி செய்வார்கள் என்றால், அவர்கள் கானான் தேசத்துக்கு போவதற்கு முன்பாக அந்த வனாந்திரத்துல கூடாரங்களை போட்டு வாழ்ந்தாங்க இல்லைங்களா, அதை நினைவு கூறும்படி இந்த பண்டிகை அவர்களுக்கு நியமிக்கப்பட்டது. இந்த பண்டிகை எதிர்காலத்தில் எதை காட்டுகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். அப்பொழுது அவரோடு கூட மக்கள் வாசம் பண்ணுவார்கள். அதைத்தான் இந்த கூடார பண்டிகை காட்டுகிறது. அருமையானவர்களே, இந்த 7 பண்டிகையில ஆண்டவர் முழு வேதத்தை எவ்வளவு அழகாக அடக்கி வைத்திருக்கிறார் பாருங்கள். பஸ்கா பண்டிகையிலிருந்து கூடார பண்டிகை வரைக்கும் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து 1000 வருடம் அரசாட்சி வரைக்கும் மறைமுகமாக அந்த பண்டிகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த பண்டிகையில் கொடுக்கும்போது சாதாரணமாக அதை கொடுக்கவில்லை, ஒரு நோக்கத்தோடு அந்த பண்டிகைகள் கொடுக்கப்பட்டது. எல்லாமே ஒரு நிழலாட்டமாய் கொடுக்கப்பட்டது. இனி வரப்போகும் காரியங்களில் இந்த 3 பண்டிகைகள், எக்கால பண்டிகை, பிறகு பாவ நிவாரண நாள் பண்டிகை, பிறகு கூடார பண்டிகை நிறைவேறப் போகிறது. தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ.